புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் பெண்ணிடம் நகை திருடி சென்ற 2 பெண்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 10 லட்சம் மதிப்பிலான நகைகளை பறிமுதல் செய்தனர். விழுப்புரத்தை சார்ந்த சித்ரா என்பவர் நேற்று மாலை புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் வந்தார். அங்குள்ள கழிவறைக்கு சென்றபோது அவரை பின்தொடர்ந்து சென்ற 2 பெண்கள் கழிவறையின் உள்ளே சித்ராவை அடைத்து முகத்தில் மிளகாய் பொடியை தூவிவிட்டு அவரது கழுத்திலிருந்து 5 சவர நகைகளை திருடி சென்றனர். கழிவறையிலிருந்து வெளியே வந்த சித்ரா அழுதபடி பேருந்து நிலைய காவல் நிலையத்திற்கு நகை திருடப்பட்டது குறித்து தெரிவித்தார். இதன் அடிப்படையில் போலீசார் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை பார்வையிட்ட போது திருட்டில் ஈடுபட்டதாக சந்தேகப்படும் பெண்கள் கடலூர் செல்லும் தனியார் பஸ்ஸில் ஏறி செல்வது தெரிய வந்தது. இதனையடுத்து உருளையன்பேட்டை போலீசார் நகையை திருடி கொண்டு சென்ற பெண்கள் பஸ்ஸை நிறுத்தி கைது செய்யும்படி தகவல் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் கிருமம்பாக்கம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் சண்முக சத்யா மற்றும் போலீசார் கிருமம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் எதிரே தனியார் பஸ்ஸை நிறுத்தி நகைகளை திருடி சென்ற 2 பெண்களை பிடித்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். போலீசார் விசாரணையில் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியை சார்ந்த நித்யா, தூத்துக்குடி மாவட்டம் அபிநயா என்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து சுமார் 10 லட்சம் மதிப்பிலான நகைகளை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். சாலையில் கிடந்த ரூபாய் 4 லட்சம் மதிப்பிலான தங்க நகைகளை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த இளநீர் வியாபாரியை போலீசார் பாராட்டினர். புதுச்சேரி சந்தை புதுக்குப்பத்தை சார்ந்த முத்தையன் என்பவர் தனது தாயாருடன் பைக்கில் சென்றபோது தனது திருமணத்திற்காக வாங்கி வைத்திருந்த ரூபாய் 4 லட்சம் மதிப்பிலான 3.5 சவரன் தங்க நகை தவறி விழுந்தது. தவளக்குப்பம் முத்து முதலியார் நகரை சார்ந்த இளநீர் வியாபாரி முருகன் சாலையில் கிடந்த பர்ஸை எடுத்து பார்த்தபோது அதில் நகைகள் இருந்தன. அவர் உடனடியாக அதனை தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். போலீசார் நகையை தவறவிட்ட முத்தையனிடம் ஒப்படைத்தனர். நகையை ஒப்படைத்த வியாபாரி முருகனை காவல்துறையினர் பாராட்டி வாழ்த்தினர். மதகடிப்பட்டு அருகே அரசு கல்லூரி மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மதகடிப்பட்டு அடுத்து களித்தீர்த்தால் குப்பத்தில் காமராஜர் அரசு கலை கல்லூரிகள் கடந்த 2 ஆண்டுகளாக விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படவில்லை. கல்லூரி மாணவ மாணவியர் 50க்கும் மேற்பட்டோர் மாநில மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று பரிசு பெற்றுள்ளனர். ஆனால் கல்லூரி முதல்வர் மற்றும் பேராசிரியர்கள் மாணவர்களை மாநில மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்க அனுமதிப்பதில்லை. இந்நிலையில் நேற்று கல்லூரிக்கு வந்த மாணவ மாணவிகள் காலை 10 மணிக்கு வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி நுழைவாயில் எதிரே கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி மதகடிப்பட்டு திருக்குனூர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த திருப்புவனை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின் மாணவர்களிடம் உங்களின் கோரிக்கைகள் குறித்து உயர்கல்வித்துறை அதிகாரிகளிடம் எடுத்துக் கூறி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் உறுதியளித்தனர். இதனை ஏற்று மாணவர்கள் மறியலை கைவிட்டு வகுப்பறைக்கு சென்றனர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு விடுதலையான மீனவர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி ஆழ்கடலுக்கு 2 படகுகளில் மீன்பிடிக்க சென்ற காரைக்கால் மற்றும் தமிழகத்தை சார்ந்த 28 மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினர் மாநில செயலாளர் முருகானந்தம் தலைமையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தார். அப்போது கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்க தேவையான சட்ட உதவிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் தேவையான உதவிகளை செய்து தருவதாக நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் உறுதியளித்தார். தொடர்ந்து இலங்கை கடற்படையால் கடந்த ஜனவரி மாதம் கைது செய்யப்பட்டு ஜோஸ் சார்லஸ் மார்டின் உதவியால் சமீபத்தில் விடுதலை செய்யப்பட்ட 9 மீனவர்கள் அவரை நேரில் சந்தித்து நன்றியை தெரிவித்தனர். இந்த சந்திப்பின் போது மண்டல பொதுச் செயலாளர் அப்துல் பாஷித், காரைக்கால் மாவட்ட மீனவரணி தலைவர் வெற்றி வீரன், காரைக்கால் மாவட்ட பரப்புரை செயலாளர் GV பிரபாகரன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் நீர் பாதுகாப்பு மற்றும் விவசாயத்தை வலுப்படுத்த PMKSY திட்டத்தின் கீழ் 78 பாசன ஏரிகளை சீரமைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து திட்டம் மற்றும் ஆராய்ச்சித்துறை இயக்குநர் ஷீலா விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி பொதுப்பணித்துறை மூலமாக 78 பாசன ஏரிகளை புதுப்பித்தல் மற்றும் சீரமைக்கும் பணிகள் மேற்கொள்ள உள்ளன. இதற்கான விரிவான திட்ட அறிக்கை
தொழில்நுட்ப மதிப்பீடு மற்றும் அனுமதிக்காக மத்திய நீர் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த சீரமைப்பு திட்டத்தின் கீழ் 2 ஹெக்டருக்கு அதிகமான பரப்பளவு கொண்ட 78 ஏரிகள் கண்டறியப்பட்டுள்ளன. இதில் 54 முறைமை ஏரிகள், 24 முறைமையற்ற ஏரிகள் அடங்கும். இத்திட்டத்தில் ஏரி படுகைகளை தூர்வாறுதல், கரைகளை பலப்படுத்துதல், மதகுகள் மற்றும் உபரிநீர் வழிகளை சீரமைத்தல், வரத்து கால்வாய்களை மேம்படுத்துதல் பணிகள் மேற்கொள்ளப்படும். மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீர்நிலைகளை சுற்றி நடைபாதைகள், இருக்கைகள் மற்றும் விலக்கு வசதிகள் அமைக்கப்படும். இத்திட்டத்தின் மொத்த மதிப்பீடு ரூபாய் 496.73 கோடி ஆகும். இதன் மூலமாக சுமார் 5612.47 ஹெக்டர் மற்றும் 858.18 ஹெக்டர் பாசன பரப்புகள் பயன்பெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சட்டசபையில் அறிவித்த பயிர் உற்பத்தி மானியத்தை உயர்த்தி வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மூலமாக 12,000 விவசாயிகள் பயனடைவர். கடந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் 25ஆம் தேதி சட்டசபையில் நடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பேசுகையில், விவசாயிகளுக்கு அளிக்கப்படும் பயிர் உற்பத்தி மானியம் உயர்த்தப்படும் என்று அறிவித்தார். அதில் தற்போது வழங்கப்பட்டு வரும் உற்பத்தி மானியத்துடன் ரூபாய் 1000 உயர்த்தி வழங்கப்படும். இதன் மூலமாக மாநிலத்தில் சுமார் 12,000 விவசாயிகள் பயனடைவர். இவ்வாறாக அறிவித்தார். ஆனால் கடந்த ஆண்டு பழைய உற்பத்தி மானியமே வழங்கப்பட்டதால் விவசாயிகள் கடும் அதிருப்திக்கு உள்ளாகினர். இந்நிலையில் பயிர் உற்பத்தி மானியத்தை உயர்த்தி வழங்குவதற்கான அரசாணை கடந்த 25ஆம் தேதி அரசு வெளியிட்டுள்ளது. அதேபோன்று இடுபொருட்கள் மற்றும் விதை மானியமும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த மானிய உயர்வுகள் உடனடியாக அமலுக்கு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த நிதி ஆண்டிற்கான அனைத்து பயிர் உற்பத்தி மானியங்களும் வழங்கப்பட்டுவிட்டது. இதனால் இந்த அரசாணை வருகின்ற 2026-27ஆம் நிதியாண்டு அமலுக்கு வரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் 7 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 2.60 லட்சம் இழந்துள்ளனர். லாஸ்பேட்டையை சார்ந்தவர் ஃபேஸ்புக்கில் ஏர் இந்தியா உறுப்பினர் அட்டை பதிவு மற்றும் ரூபாய் 3,000 உடனடி தள்ளுபடி தொடர்பான விளம்பரத்தை பார்த்தார். இதனையடுத்து அதிலிருந்த மொபைல் எண்ணை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டபோது எதிர்முனையில் பேசிய மர்ம நபர் ஏர் இந்தியா உறுப்பினர் அட்டை புதிய வாட்ஸ்அப்பில் வரும் மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்து விவரங்களை பதிவிடும்படி செய்துள்ளார். அதன்பின் அவருக்கு வந்த மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்து விவரங்களை பதிவிட்ட சிறிது நேரத்தில் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் 1,18,650 மோசடியாக எடுக்கப்பட்டது. அதேபோல திருக்குனூரை சார்ந்தவர் 90,000, கோரிமேட்டை சார்ந்தவர் 11,997, திருக்குனூரை சார்ந்த பெண் 25,000, காலாப்பட்டை சார்ந்தவர் 5,937, வில்லியனூரை சார்ந்தவர் 5,000, கிருமாம்பாக்கத்தை சார்ந்த பெண் 4,400 என 7 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 2,60,984 இழந்திருக்கின்றனர். இதுகுறித்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். அம்பேத்கர் யாத்திரை குழுவினரின் பயணத்தை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் டாக்டர் அம்பேத்கர் யாத்திரை திட்டத்தின் கீழ் அம்பேத்கர் வாழ்ந்த இடங்களை பார்வையிடுவதற்கான குழு புதுச்சேரியிலிருந்து நேற்றிரவு புறப்பட்டது. ஜாலுக்கியா எக்ஸ்பிரஸ் ரயிலில் புதுச்சேரி ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்ட யாத்திரையை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, ஆதிதிராவிடர் நலத்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா ஆகியோர் உடனிருந்தனர். இந்த யாத்திரையில் 70 பேர் இடம்பெற்றுள்ளனர். பயண ஏற்பாடுகளை ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் தலைமையிலான அதிகாரிகள் செய்துள்ளனர். தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா காரைக்காலில் அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் கடந்த மாதம் 24ஆம் தேதி காரைக்கால் மாவட்டம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்ட நிலையில் காரைக்கால் கோவில் 10 அதிமுக கிளை சார்பில் மாவட்ட செயலாளர் ஓமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் ஜெயலலிதாவின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கிளைக்கழக செயலாளர் ஆரோக்கியதாஸ் ஏற்பாட்டில் 300க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு புடவைகளை மாவட்ட செயலாளர் ஓமலிங்கம் வழங்கினார். நிகழ்ச்சியில் திரளான அதிமுகவினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியை சார்ந்த 33 சலவை தொழிலாளர்களுக்கு தள்ளுவண்டி மற்றும் இஸ்திரி பெட்டியை MP செல்வ கணபதி வழங்கினார். புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலமாக
சலவை தொழிலாளர்களுக்கு தள்ளுவண்டி மற்றும் இஸ்திரி பெட்டி வழங்கும் நிகழ்ச்சி புதுவை பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக எம்பி செல்வ கணபதி கலந்து கொண்டு தலைமை தாங்கி 33 பயனாளிகளுக்கு தள்ளுவண்டி மற்றும் இஸ்திரி பெட்டிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், லாஸ்பேட்டை தொகுதி பாஜக கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஓஸ்ட் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் கிராமத்தில் சாலை மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை மற்றும் 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகே பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கூட்டம் அலுவலகம் திறப்பு விழா சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. ஓஸ்ட் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் கிராமம் புளியஞ்சாலையில் சாலை மற்றும் வடிகால் வாய்க்கால் வசதியுடன் மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 68,03,000 மதிப்பீட்டிலும், இதனைத் தொடர்ந்து 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகே உள்ள பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கூட்டம் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் ஓஸ்ட் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் குலோத்துங்கன், இளைநிலை பொறியாளர் தமிழரசன் மற்றும் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் மதிவானன், இளைநிலை பொறியாளர் ஹரிராம் மற்றும் தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன், தொகுதியின் தலைவர் முத்தாலு முரளி மற்றும் ஊர் பொதுமக்கள், கூட்டணி கட்சியினர், பாஜக பிரமுகர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். வீராம்பட்டினம் மாசிமகம் தீர்த்தவாரிகள் பங்கேற்ற ஓடைவெளி ஸ்ரீ அஷ்டவராகி அம்மனை திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அரியங்குப்பம் அருகே உள்ள ஓடைவெளி கிராமம் ராம்தேவ் நகரில் வீற்றிருக்கும் ஸ்ரீ அஷ்டவராகி அம்மன் ஆலயத்தில் மாசிமக தீர்த்தவாரி விழா சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி அதிகாலையில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பின்னர் மங்கள இசை முழங்க அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மன் புறப்பட்டு சின்ன வீராம்பட்டினம் சாலை வழியாக வீராம்பட்டினம் கடற்கரையை வந்தடைந்தார். அங்கு திரளான பக்தர்கள் முன்னிலையில் கடலில் புனித தீர்த்தவாரி வைபவம் பக்தி பெருக்குடன் நடைபெற்றது. நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கைவார்க்க நந்தீஸ்வரர் தேவஸ்தானத்தில் சனிப்பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு பக்தர்கள் நெரிசலின்றி தரிசனம் செய்ய சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் கூறுகையில், சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு நாளை காலை 8:24 மணிக்கு சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடம்பெயர்கிறார். சனிப்பெயர்ச்சி நேரத்தை கணக்கிட்டு சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், அர்ச்சனை, தீபாரதனைகள் நடைபெறவுள்ளன. மேலும் சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி எள் தீபம் ஏற்றி கருங்குவளை புஷ்பம் வன்னிகிளையினால் அர்ச்சனை செய்து கொள்ளவும், பிரதி சனிக்கிழமை தோறும் எள்ளு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தல் நலன் தரும் என்றும் தெரிவித்தார். இதில் நலம் பெறும் ராசிகளாக ரிஷிபம், கடகம், துலாம், மகரம் ஆகிய ராசிகளும், பரிகாரம் செய்த நற்பலன் பெறும் ராசிகளாக மேஷம், மிதுனம், சிம்மம், கன்னி, விருச்சகம், தனுசு, கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரர்களும் உள்ளனர். எனவே பொதுமக்கள் அனைவரும் சனி பெயர்ச்சி பூஜையில் கலந்து கொண்டு சனி பகவான் திருவருளை பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டார்.